பிரைஸ்தலான் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. இந்த நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார்ல அவரை துதிக்கலாமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையில் விட்டு கொடுக்கலையே, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, கல்லறையும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லறைய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க, பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க, என்னை ஆற்றி தேய்ச்சி அரவணைச்சீங்க, நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 22, 23. யோசுவாவின் நாட்களிலெல்லாம் சீரியாவிய ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் வெகுவாய் நேசித்தவர்கள். ஆனால் அவர்களோ சீக்கிரமாய் கர்த்தர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் மறந்து சீக்கிரமாய் அவரை விட்டு பின்வாங்கி போய் அந்நிய தேவர்களை சேவித்தார். அப்பொழுது அவர்களை கர்த்தர் சீரியா ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஒடுக்கின போது அவர்கள் ஒடுக்குதலையும் அவர்கள் கஷ்டத்தையும் பார்த்து ஆண்டவர் மனதுருகி அவர்களுக்கு நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்க. அன்பானவர்களே, நாம் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவனை அல்ல நாம் ஆராதிக்கிறோம். நாம் கஷ்டப்படும் போது கண்ணீர் வடிக்கும் போது நம்மோடு கூட என் பிள்ளைக்காக இப்ராஹிமுடைய நேசகுமான் அவனுக்காக என் உள்ள கொதிக்கிறது என்று சொன்னாரே. ஆமாம், அவன் நம் தகப்பன். ஒரு தகப்பன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து சும்மா இருக்கவே முடியாது. அதே போல் அவரை நம்ம பெற்றெடுத்த தகப்பன். அப்பா, அவர் நாம் கஷ்டப்படுவதை பார்த்து விரும்பாதவர். அதனால நாம் கஷ்டப்படும் போது நாம் பாவம் செய்து அவரை விட்டு அந்த உலக காரியங்களுக்கு நாம் கடந்து போகும்போது அவர் நம்மளை கஷ்டப்படுத்தினால் நம்மை நினைத்தருளி நமக்கு இறங்குகிற தேவனாயிருக்கார். அதில் ஒருபோதும் அவரை விட்டு விடாதிருங்கள். அவரை விட்டு இந்த உலக காரியத்துக்குள்ளே செல்லாதிருங்கள். அப்பொழுது அவர் நம்மை தண்டிப்பார், நிச்சயமாய் தண்டிப்பார். அதனால அவரிடமாய் நம்மை திரும்பும் போது அவர் நம்முடைய நினைத்தருளி. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன். நம்மை ஒருபோதும் நம் கண்ணீர் விடுவது அவருக்கு விருப்பமே இல்லை, நம் கஷ்டப்படுவது அவருக்கு விருப்பமே இல்லை. நம் சந்தோஷமா மகிழ்ச்சியை வாழ்வதை விரும்புகிற தகப்பன். ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை தர்மியான நாளுக்காக கூட நன்றிப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றிப்பா, நன்றி. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோம் தகப்பனே. அப்பா, யாரெல்லாம் கர்த்தாவே அப்பா உண்மை விட்டு பின்வாங்கி அநேக பாடுகளையும் கஷ்டங்களையும் அப்பா அனுபவிக்கிறார்களோ, யாரெல்லாம் இப்பொழுது உம்மிடமாய் திரும்புகிறார்களோ அப்பா, நீர் அவர்கள் கஷ்டங்கள், பாடுகள், அவர்கள் படுகிற வேதனை பார்த்து மனதுருகி பிள்ளைகளை மீட்டுக் கொள்வீராக. பிள்ளைகளை அந்த கஷ்டங்கள், பாடுகளிலிருந்து விலக்கி ரட்சி தருவீராக. உடைய மகிமை விளங்க பண்ணுங்கப்பா. நீர் அவர்கள் தகப்பன், அவர்களுடைய பிள்ளைகள் என்பதை நினைத்தருளுவீராக கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருவருடைய கருத்திலே தாழ்த்தி தரும் தருக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலஜபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.